தமிழர் திருநாளாம் தை திருநாள். தமிழர்களுக்கெல்லாம் இது ஒரு புத்தாண்டாக முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்து இன்றளவும் இந்த தை திருநாளை தமிழர் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இந்த தமிழர் திருநாளா இந்த தை திருநாள் தமிழர்களுக்கே உரிதான ஒரு நாளாக, தமிழர்களுக்கு இது ஒரு பொன்னாளாக, நன்னாளாக, திருநாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். இந்த தை திருநாளில் விவசாயிகள் எல்லாம் அறுவடை செய்து லாபங்களை ஈட்டி இந்த தை திருநாளை தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற கால்நடைகளுக்கெல்லாம் குளிப்பாட்டி சிறப்போடு வழிபட்டு அதனை மாட்டுப் பொங்கல் என்று கூட இதனை கொண்டாடுவார்கள். திருவள்ளுவர் திருநாள் என்று இந்த தை திருநாளை தமிழர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களிலே கொண்டாடுவார்கள். பொங்கலிட்டு மகிழ்வதும், இந்த பொங்கலை பலருக்கு கொடுப்பதும், பொங்கலிடுகின்ற போதும் புது மண் பானையில் இந்த பொங்கலை வைத்து அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று தமிழர்கள் எல்லாம் இந்த பொங்கல் திருநாளை குடும்பத்தோடும் உறவினரோடும் கிராம மக்களோடும் கொண்டாடி மகிழும் இந்த தை திருநாள் தமிழர் பெருநாளை நீலமலை தொலைக்காட்சியும் தன்னுடைய நேயர்களோடு தன்னுடைய வாடிக்கையாளர்களோடும் வியாபாரம் தந்து உதவுகின்ற நீலமலை தொலைக்காட்சியினுடைய விளம்பரத்தாரருக்கும் மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் நீலமலை தொலைக்காட்சி இந்த தை திருநாளை இவர்களோடு கொண்டாடி மகிழுகிறது, வாழ்த்துக்களை சொல்லுகிறது. நம்முடைய நீலமலை தொலைக்காட்சியும் தொலைக்காட்சியில் பணிபுரிகின்ற அத்தனை ஊழியர்களும் இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளில் தமிழர்களோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே வாழுகின்ற அனைத்து மொழி பேசும் மக்களோடு இந்த தை திருநாளை குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்திட வாழ்த்தினை தெரிவிக்கிறது நீலமலை தொலைக்காட்சி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள். மலைகளின் அரசி நீலமலை அன்பில். வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளம். பொங்கல் திருநாளா இந்த தை திருநாள் வாழ்த்துக்களோடு நகர்வள பகுதியில் செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். உதகையை அடுத்த நஞ்சநாடு கப்பத்துறை உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்றும் இவ்விழா பள்ளியின் முதல்வர் திரு ரங்கநாதன் தலைமை தாங்கி சிறப்போடு நடத்தியதாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் MP கிருஷ்ணமூர்த்தியோடு இதனை தெரிவித்திருக்கிறார். இவ்விழாவில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சி, கொங்கு மண்டலம் புகழ்மிக்க ஒயிலாட்டம், நீலகிரி மாவட்ட பாரம்பரிய மக்கள் படுகாயின மக்கள், இந்த படுகாயின மக்கள் இந்த நீலகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலே புகழ்பெற்ற ஒரு நடனமாக கருதப்படுகிறது. அந்த பாரம்பரிய மிக்க படுகா நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளியில் படிக்கின்ற பள்ளி மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தார்கள் என்றும் இதில் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் இவர்களுக்கு சிறப்போடு நடனத்தையும் இந்த பொங்கல் விழாவையும் சிறப்போடு செய்து கொடுத்திருந்தார்கள். கலை நிகழ்ச்சி, கொண்டாட்டம், புகழ்மிக்க ஒயிலாட்டம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இதில் நடைபெற்றது. இதில் கலை நிகழ்ச்சி மற்றும் ஆசிரியர் திருமதி சத்யா தேவி நடுவராக கொண்ட மாணவர்கள் பங்கேற்ற பட்டிமன்றம், மாணவ மாணவிகளுடைய பங்கேற்ற ரங்கோலி மற்றும் சிறப்பு உரை, பேச்சு போட்டி ஆகியவற்றை நடைபெற்றது. இப்பொங்கல் விழா நிகழ்ச்சியை ஆசிரியர் திருமதி லாவண்யா அவர்கள் அழகான தன் குரலிலே சிறப்போடு தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார். பொங்கல் விழா நிகழ்ச்சி திறன் ஓட்டுநர்கள், ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என இந்த பொங்கல் விழாவுக்கான ஏற்பாடுகளை இப்பள்ளியின் தாளாளர் திருமதி ஸ்ரீ கவிதா கனகராஜ் அவர்களுடைய ஆலோசனை பேரில் சிறப்போடு நடைபெற்றது என்றும் பள்ளியினுடைய முதல்வர் திரு ரங்கநாதன்,
மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு MP கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அம்மா, 2ஆம் நாள் தைப்பொங்கல். ஆடியில் தேடி விதைத்து தையில் அறுவடை செய்து இதற்கு உதவிய இயற்கை மற்றும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமே தைப்பொங்கல் ஆகும். இவர்கள் எதை விதைக்கின்றார்கள் அறுவடை செய்ய? நடுவரே, நாங்களும் விதைக்கத்தானே செய்கிறோம். உழுவது மட்டுமா விவசாயம்? விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை கொடுப்பது கூட விவசாயம் தானே. நடுவரே, பொங்கலின் 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். இதில் எங்களுக்கு விவசாயத்தில் உதவி செய்து எங்களுக்கு உணவளித்த மாடுகளை குளிப்பாட்டி வண்ணம் தீட்டி அதற்கு பொங்கலிட்டு அதை கடவுளாக மதித்து கொண்டாடினோம். இவர்கள் எந்த மாடு வைத்துள்ளன பொங்கல் கொண்டாட?
இந்த பொங்கல் விழாவில் இந்த பள்ளியில் பொங்கல் நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றது என்றும் பொங்கல் வைப்பும் நிகழ்ச்சியும் புது பானையில் பொங்கல் பொங்குவதும் இன்னும் படுகா நடனமெல்லாம் சிறப்பாக அமைந்ததாக தெரிவித்தார்கள். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.